இன்றைக்கி வந்து தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு ஈஸியாக ஒரு தொக்கு. சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 இன்ச்சுக்கு 2 பட்டை, 3 லவங்கம், அது கொஞ்சம் பொரியட்டும். பொரிய விட்டு வந்து கொஞ்சம் 1/2லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச பிறகு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஃபஸ்ட்டு போட்டோன்னா அந்த வாசனை நல்லா இறங்கும். எண்ணெயில் பூண்டை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 1.5லேருந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து மிளகாத்தூளும் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே தக்காளி வெந்துடும். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. மூடி போட்டு லோலேருந்து மீடியம் நடுவில் வச்சுட்டு லைட்டாக அது ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி தொக்கா வந்துடும். ஹோப் யூ லைக் த வீடியோ.